நேயர்களே, முக்கியமான விஷயங்களை பத்தி அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக பிரச்சனைகள்ல மறுபக்கத்தை பேசுற மாதிரியான உண்மையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், முக்கிய மந்திரிகள், பிரதம மந்திரிகள் அல்லது சாதாரண மந்திரிகள் யாராக இருந்தாலும் தவறு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட 30 நாள் சிறையில் இருந்தா அவங்கள பதவியை ஆட்டோமேட்டிக்கா இழப்பாங்க. அப்படி இல்லைன்னா கவர்னரை வச்சு பதவியை இழப்பாங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அமித்ஷா அவர்கள். சாதாரண ஜனங்கள், நேர்மையை நேசிக்கிறவங்க, உண்மைக்காக பாடுபடக்கூடியவங்க, அயோக்கியத்தனம் யார் செஞ்சாலும், அது பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் எந்த மந்திரியா இருந்தாலும் சிறைக்கு போற அளவுக்கு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படிப்பட்ட அயோக்கியன்கள் ஏன் இருக்கணும் பதவியில, அவங்க இருக்க வேண்டியதில்லை, இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மேல இருக்க லைனையோ கீழே இருக்க லைனையோ படிக்காம அது மட்டும் பார்த்தா அப்படி தெரியும். சரியான விஷயம்தான். ஆனா சில நேரங்கள்ல நெருப்பு யார் கையில இருக்கு, கத்தி யார் கையில இருக்குன்றதுதான் முக்கியம். நெருப்பு வச்சு நம்ம சமையலும் செய்யலாம், வீட்டையும் எரிக்கலாம். கத்தியை வச்சு நம்ம காய்கறியும் நறுக்க முடியும், கொலையும் பண்ணலாம். அதனால ஒரு விஷயத்தை யார் கொண்டு வரா, எப்ப கொண்டு வராங்க, எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய அளவுல ஓட்டு திருட்டு என்ற விஷயம் இந்தியால எல்லா மாநிலங்கள்லயும் போய்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களையும் அந்த விஷயத்துல ஆளுங்கட்சி தேர்தல் கமிஷன் மேல வச்சிருக்காங்க. எல்லா பத்திரிகைகளும் மக்கள்களும் பேசும் பொருளாகவும், இன்னொன்னு எனக்கு பிடிச்ச கட்சியையோ தலைவரையோ என்னால தேர்ந்தெடுக்க முடியாதோ, இது என்ன ஜனநாயகம் கேள்வி கேட்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கும்போது இது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கே, இந்த விஷயத்தை எப்படி டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறதுல மிகப்பெரிய ஆளு நம்மளுடைய உள்துறை அமைச்சர். அது நம்மளுடைய உள்துறை அமைச்சர்னு மட்டும் நம்ம அதை சுருக்கிட வேண்டாம். அந்த கட்சியே அப்படிப்பட்ட கட்சி தான். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய RSSம் அப்படிதான். பாருங்க, இது அவங்க அம்பலப்பட்டு போறாங்க, அதுல இருந்து டைவர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அது உண்மையா? இவங்க அப்படியெல்லாம் செய்வாங்களா? நியாயத்தின் பக்கம் தான் இவங்க நிற்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியை கொலை பண்றாரு ஒரு நபர். அன்னைக்கு இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவோ செல்போனோ இன்டர்நெட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ இந்த மாதிரி. அதுவும் ரேடியோ எல்லார் வீட்லயுமே இருக்காது, ஏதோ வசதி படைத்தவங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கும். அந்த நேரங்கள்ல கொலை பண்ண வந்த அந்த நபர் அவருடைய கையில இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒரு பச்சை குத்திட்டு வந்திருக்காரு. அப்ப இமிடியேட்டா நியூஸ் என்ன போகும்னா, வெளியே மகாத்மா காந்தியை கொலை செய்தது ஒரு இந்து அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திய வெளியே கொடுக்கணும், வெளியே போகணும். ஒரு பக்கம் மகாத்மா காந்தியை கொலை செய்யணும், இன்னொரு பக்கம் அதன் மூலமாக இந்தியால மிகப்பெரிய ஒரு பிரிவினையை, கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது இவருக்கு ஐடியாவாக இருந்தது. நல்ல வேளையாக உடனடியாக நேரு போன்ற தலைவர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தது ஒரு இந்து தான் சொல்லி திரும்ப திரும்ப அன்னைக்கு ரேடியோல அரசாங்கம் ரிப்பீட்டடா சொன்னாங்க. ஏன்னா இல்லைன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை சந்திச்சிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த அளவுக்கு நல்ல வேலையாக நேரு மாதிரி தலைவர்கள் அதை பயன்படுத்தினாங்க. மக்கள் அந்த கலவரம் நடக்காம தடுக்க முடிஞ்சது. ஆனா இவர்களுடைய புத்தி எப்படி இருந்துச்சு பாருங்க. கொலை பண்றவன் தைரியமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கூட சொல்றதுக்கு இவங்களுக்கு இல்லை. ஆனா அதுலயும் வேற விஷயமாக அருவருக்கத்தக்க அறுவடைகளை செய்யணும் தான் இவங்க பார்த்தாங்க. இவங்களுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும். இப்ப அதுல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த அளவுக்கு ஓட்டு திருட்டுல மாட்டிட்டாங்க, மக்களிடம் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. வாரணாசியில 2-3 ரவுண்டு என்னும் போது அவர் பின்தங்கி இருக்காரு, ஆனா திடீர்னு மறுபடியும் அதிகமா போறாரு. இதெல்லாம் புரியாத புதிரா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு வெளியே தெரிஞ்சிருமே என்ற காரணத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க
நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க, பாருங்க நாங்க நல்ல திட்டத்தை தானே கொண்டு வரோம், இதை வந்து இவங்க எதிர்க்கிறாங்களே, அப்ப இவங்கெல்லாம் ஊழல்வாதிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான், நம்ம நிறைய பேருக்கு தெரிகிற விஷயம்தான். இவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்கன்றது. அதாவது ஒரு படத்துல கவுண்டமணி வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்பான். அப்ப வந்து இல்லம்மா வீட்டுல ஒன்றும் இல்லைங்க, பிச்சை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கவுண்டமணி வந்து சொல்லுவாரு, இல்ல இல்ல நில்லு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சு, நான் சொல்றேன் உனக்கு பிச்சை இல்லை போ அப்படின்னு. அதாவது எவ்வளோ அயோக்கியனா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், ஊழல் பண்றவனா, கொலைக்காரனா யாராக இருந்தாலும் அவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் அந்த கட்சியில கிடையாது. அதுக்குன்னு நாங்க இருக்கிறோம், அது எப்படி நீ அந்த கட்சியில இருக்கலாம், அதனால நீ எல்லாருமே எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா கடந்த காலத்தினுடைய வரலாறு அதுதான் சொல்லுது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, அதிகாரம் தன்னுடைய கையில கிடைச்ச பிறகு, இடியா இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் எல்லாமே NIA இந்த மாதிரி எல்லாத்தையும் உபயோகிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை அல்லது அதனுடைய MLA MP எதிர்கட்சி ஆட்களை மிரட்டி, நீங்க என்னுடைய கட்சிக்கு வரலன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அவங்க வந்து எடுத்த கேஸுகள் ஆயிரக்கணக்கான பேரை கேஸ் எடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்கிறாங்க, இவ்வளவு கேஸ் நீங்க புக் பண்ணீங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுங்களா? ஒரு 5000 பேர் மேல கேஸ் போட்டதுல 10 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. 193 பேர் அரசியல்வாதிகளை இது வரைக்கும் அவங்க டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 2 பேருக்கு மேலதான் தண்டனை அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. இந்த சட்டம் சரியா தப்பா? இதுல இன்னொரு குழப்பமான விஷயமா பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இவங்களுக்கு நோக்கம் இது மேல இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் கண்டிப்பா இவங்களால பாஸ் பண்ண முடியாதுன்றது தெரியும். எப்படி தெரியும்? அது மாநிலங்களவையா இருந்தாலும் மக்களவையா இருந்தாலும் 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான் வந்து இவங்க இந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியும். ஆனா 2 இடத்துலயுமே இவங்களுக்கு அப்படி கிடையாது. இப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க இந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சே ஏன் இதை கொண்டு வராங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டு திருட்டு வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அவங்க வந்து நாம என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், எந்த மதத்துல இருக்கணும், எந்த மொழியை பேசணும்ன்றது அவன் டிசைட் பண்ற மாதிரி, நாம எந்த விஷயத்த நாளைக்கு பேசணும்ன்றதையும் அவன் தான் ட்ரெண்ட் செட் பண்றான். நம்மளுடைய உண்மையான பிரச்சனையை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்றது அவங்க தெளிவா இருக்காங்க. அப்ப இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணதுல 99% வந்து அவங்களால சரியான காரணம் சொல்லவே முடியல. சரி, இந்த சட்டம் தேவையானதானான்னு பார்த்தா, அப்ப இந்தியாவில இது வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாதா? சட்டமே இல்லையா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆல்ரெடி இந்தியால அந்த சட்டங்கள்லாம் இருக்கு. முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவுக்கு எதனால பதவி பறி போச்சு? அவங்க 2 வருஷத்துக்கு கூட ஒரு தண்டனை அனுபவிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா அவங்க வெளியே போகணும். தீர்ப்பு வந்தால், குற்றம் சாட்டினா கிடையாது, தீர்ப்பு வரணும். ஏன் வந்து சசிகலா முதலமைச்சர் ஆக முடியாம போனது? அப்போ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அது விசாரணை முடிஞ்சு அவங்க மேல தண்டனை கிடைச்சதுன்னா 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு தண்டனை இருந்ததுன்னா அவங்களுக்கு பதவி போகுன்ற சட்டம் ஆல்ரெடி இருக்கு. இல்ல சொல்ல போனா 8(1) என்ற அந்த சட்டம் வந்து 8(1), 8(2) இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி பதவி போச்சு? இங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன பதவி போச்சு? எப்படி? அவங்க எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்க கூட இன்னும் ஆகல. அதுக்கு முன்னாடியே பதவி விலகணும்ன்ற ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ ஆல்ரெடி இது இருக்கு. ஏன் 30 நாள்ல கொண்டு வர்றாங்க இவங்க? இப்போ ஆல்ரெடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு, ஹேமந்த் சோரன் இருந்தாரு, கனிமொழி இருந்தாங்க, ராஜா இருந்தாங்க, சிதம்பரம் இருந்தாரு. இப்ப இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, அது செஞ்சாங்களா செய்யலன்றதெல்லாம் பிரச்சனைக்கு நம்ம போல. ஆனா ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட எந்த விதமான விசாரணையும் வரமாட்டேங்குது. விசாரணை என்பது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்க சட்டங்கள்லாம் வந்து
இப்படி ஒருத்தர் மேல குற்றம் சாட்டினா அவங்க மேல குற்றச்சாட்டை பதிவு செய்யணும். இன்னென்ன குற்றம் நீ செஞ்சிருக்க, அதனால உனக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடணும். ஆனா இந்த சட்டம் எப்படி தெரியுங்களா, குற்றவாளியே நிரூபிக்கணும். நான் இந்த தப்பெல்லாம் செய்யல, அரெஸ்ட் பண்ணும்போது எதனால அரெஸ்ட் பண்ணன்னு கூட சொல்றது கிடையாது. இப்ப இந்த சட்டம் குற்றவாளி அவராகவே நிரூபிக்கணும், நான் இந்த தப்பு செய்யல, இனிமேலும் நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், கோர்ட்டை நம்ப வைக்கணும், நம்பிக்கை வரணும் கோர்ட்டுக்கு. அப்பதான் வந்து அந்த தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்க முடியுன்ற ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. இப்போ ஒரு கட்சி, அது எதிர்கட்சி, அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்கன்னா மக்கள் அவங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த கட்சி வந்திருக்கு. அப்ப என்ன இருந்தாலும் இந்த மக்கள் அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை காலி பண்ணோம்னா என்ன பண்ணணும்? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலே எடுத்துங்க, அவர் மேல கேஸ் போட்டாங்க. எந்த விதமான ஆதாரபூர்வத்தையும் அவங்க வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியல. 6 மாசம் இருந்தாரு. அவரு மட்டுமா இருந்தாரு? தனக்கு எதிரான கட்சிகளை இவங்களுடைய நியாயமான கொள்கையினாலையும் செயல்பாட்டு மூலியமாவும் மக்களை கவர்ந்து இவங்களால தோற்கடிக்க முடியலன்றதுனால குறுக்கு வழியே இவங்க பின்பற்றுவாங்க. அதுக்குதான் அந்த இடி சிபிஐ எல்லாம் கடந்த காலத்துல யூஸ் பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சட்டம் வரும்போது இன்னும் மோசமான நிலைமையில அந்த கட்சியினுடைய முக்கியமான கட்சி தலைவர்களை பிடிச்சி இந்த மாதிரி ஜெயில போட்டாங்கன்னா அந்த கட்சி தலைவரே இல்லாமல் ஆகும். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படித்தானே ஆனார். அந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி தலைவரே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிட்டு கடைசியில் அதனால அவங்க அந்த அரசாங்கத்தையே இழந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டப்பட்டது எதையுமே நிரூபிக்க முடியல. அதே மாதிரிதான் இங்க முக்கியமான சில கட்சிகள்ல கூப்பிட்டு பார்ப்பாங்க, வரலையா சரி ஓகே, அதுக்குள்ளே உள்கட்சி போராட்டம்லாம் இருக்கும். உட்கட்சியில கால வாடுறவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்துவது. இப்ப ஏக்நாத் சிண்டே பார்த்தோம் மகாராஷ்டிரால, அந்த கட்சி தலைவரையே விலைக்கு வாங்கி அவங்க வந்து அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கட்சிகளை உடைக்கிறதுக்கும் கட்சிகளை பிளவுபடுத்தி ஆட்சிக்கு இவங்க வர்றதுக்குமான வழியை கூட இது மூலியமா அவங்களால செய்ய முடியும். இதுல வந்து கை தேர்ந்த கலையை கொண்டவர் தான் நம்மளுடைய உள்துறை அமைச்சர். அவருடைய காலேஜ் காலத்துல ஒரு சம்பவத்தை வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்தது. அவரு தேர்தல்ல காலேஜில் நிக்கிறாரு, ஆனா அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரியும். அப்ப என்ன பண்றாருன்னா, அவரு முதல் நாள் நைட்டு அந்த காலேஜ்ல வந்து அதிகமான பெண் ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா இவருக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்கன்னும் போது முதல் நாள் நைட்டு எல்லாருடைய வீட்டுக்கும், அதுவும் குறிப்பா பெண்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்க ஓட்டு போட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி முக்கியமான அளவுக்கு, ஒரு கணிசமான அளவுக்கு இவருக்கு எதிரான ஓட்டர்ஸை வந்து வரவிடாம தடுத்து அவரு ஜெயிக்கிறதுக்கு இது பண்றாரு. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த காப்பியை முன்னாடியே கொடுக்கணும். கொடுத்து அந்த உறுப்பினர்கள் எல்லாம் அது சம்பந்தமான விவரங்களை சேகரித்து அவங்களுடைய விருப்பத்தை விமர்சனத்தை சொல்றதுக்கு அது உபயோகரமாக இருக்கும், ஜனநாயகபூர்வமாகவும் இருக்கும். இது முதல் நாள் மந்திரி சபையில நிறைவேற்றப்பட்டு நைட்டு மறுநாள் அறிமுகப்படுத்துற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதே மாதிரிதான் ஆர்டிகல் 370 கொண்டு வந்தார் அவரு. இவங்களுக்கு உண்மையிலே ஒரு அக்கறை பூர்வமாக இருந்தாங்கன்னா அதை விவாதத்துக்கு உட்படுத்திட்டு செய்யணுன்ற எண்ணம் கூட இவங்களுக்கு இல்லைன்றதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. மொத்தத்துல இந்த ஓட்டு திருட்டை பின்னுக்கு தள்ளுவதற்காக நிறைவேற்றவே முடியாது என்று தெரிஞ்சும் ஆனால் நியாயமானவர்கள் என்பது போல காட்ட இவங்க வந்து முயற்சிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வரலாறு இதுவரையில் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மோசமாக. இப்ப அஜித் பவார் அவர் இருந்தாரு, அவங்க கட்சியில சேர்ந்தவொடனே அவர் செஞ்ச குற்றம் எல்லாம் பெண்ணுக்கு போயிட்டு இப்ப துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய உண்மையான செயல்பாடு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம், வைமேன்.